ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில் பயணங்கள் அந்த காலமும் இந்த காலமும். அந்த காலம் 2G 3G காலம். மக்கள்கிட்ட பெரிய அளவில் இன்டர்நெட் வசதி கிடையாது, அதிநவீன மொபைல் தொழில்நுட்பமும் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் பீப்புள் எல்லாமே அன்ரிசர்வ் பெட்டியில் தான் பயணிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தால், இல்லை கணினி மையமோ, இல்லை கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டோ, இல்லை அவங்க ரிலேஷன்ஸ் யாராச்சும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் அந்த ஆஃபீஸ்லேருந்து டிக்கெட் போட்டு ரிசர்வேஷன் பெட்டியில் பயணித்தாங்க. அப்படி அன்ரிசர்வில் பயணிக்கும் மக்கள் அன்றைக்கி க்யூன்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து போகிற ட்ரெயின் எல்லாமே நார்த்து பக்கம் போகும். அதாவது கர்நாடகா, ஆந்திரா, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கேரளா இந்த மாதிரி. இப்போ சவுத் சைடு போகிற ட்ரெயின்லாம் எக்மூர்லேருந்து போகும். அதாவது திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த மாதிரி ட்ரெயின்கள் போகும். இப்போ நம்ம திருநெல்வேலிக்கே பயணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி இப்போ ஒரு நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு 6 மணிக்கு கிளம்புது, இல்லை ஒரு 5:30 மணிக்கு கிளம்புதுன்னா க்யூ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். அப்படி அந்த க்யூவில் போய் நம்ம நிற்கணும்னா நம்ம அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். 5:30 மணி ட்ரெயினுக்கு ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு அங்கே இருப்போம். நம்மளால் போக முடியலன்னா நம்ம சொந்தக்காரங்க யாரும் இருந்தாங்கன்னா வாங்கப்பா சீட்டு பிடிச்சி கொடுங்கப்பான்னு அவங்கள பர்மிஷன் போட்டு வர வச்சுருவோம். நம்ம அப்படி போய் கவுண்டரில் நிற்போம். அப்படி கவுண்டரில் நிற்கும் போது க்யூ பெருசாக இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் அதாவது சுமையை தூக்குவாங்கள்ல, அவங்க வந்தாங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுத்து சீட்டு பிடிக்க முடியுமான்னு எதிர்பார்ப்போம். அதுவும் நம்ம அப்பா அவங்களாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரதை பார்க்குறதும் அதை கேட்குறதும், பேசாமல் இருங்கடா அவங்க பேசுகிறத கேட்கணும், எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு பார்க்குறதும், அந்த டிஜிட்டல் போர்டில் போய்ட்டு ட்ரெயின் எந்த பக்கம் நின்னா சீட்டை ஈஸியாக பிடிக்கலான்னு பார்க்குறதும் ஒரு வேலையாகவே இருக்கும். ஏன்னா அவங்க தானே பாவம் லக்கேஜுகளையும் தூக்கிட்டு குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் ட்ரெயின்குள்ளே வைக்கணும்னா சாதாரண விஷயமா. அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் அடித்து பிடிச்சி கர்ச்சிஃபோ, செருப்போ, பேக்கோ போட்டு ஒரு சீட்டை பிடிச்சிருவாங்க. 3 பேர் உட்கார்ற சீட்டை பிடிச்சிட்டாங்கன்னா ஆளுங்களாம் நெருக்கி வந்துடுவாங்க. இதனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனி சீட்டாக சிங்கிள் சீட்டாக படிப்பாங்க. அப்படி சிங்கிள் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவருக்கும் இவருக்கும் கால் நீட்டுறதுல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நடுவில் வர ஒருத்தர் நின்றுவார். அதனால் மேலேயும் தலையை தூக்க முடியாது, ஏன்னா அவர் இருப்பார். எதிரில் இருக்கவரையும் கால் நீட்ட முடியாது, ஏன்னா அவர் உட்காந்து இடிச்சிட்டு இருப்பார். இதில் சின்ன பசங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்களும் நம்ம சீட்டில் உட்கார வைப்போம். அதுக்கடுத்து குழந்தைகளை தூக்கிட்டு வரும் தாய்மார்கள் தொட்டில் கட்டிட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள இந்த 3 சீட்டு உட்காந்துருக்காங்களா அதுக்கு நடுவில் ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லை ஒரு பெட்ஷீட்டையோ போட்டு படுக்க வச்சிடுறது. இதெல்லாம் கடந்து காஃபி ஏதாச்சும் குடிக்கலான்னு பார்த்தா நிறைய பேர்கிட்ட காசை பாஸ் பண்ணி ஒரு வழியாக வெளியே இருக்க காஃபி போட்டு கொடுக்குறவர்கிட்ட அந்த காஃபியை வாங்கி ட்ரெயினில் வச்சு அது கொட்டுமா இல்லையான்னு பயத்துலேயே நம்ம குடித்தோம். இப்படியெல்லாம் போக பாத்ரூம் போகலான்னு போவோம். அப்படி பாத்ரூம் போகும்போது கீழே எல்லாரும் படுத்திருப்பாங்க. ஏதோ கண்ணி வெடியில் கால் படாமல் நடக்கிற மாதிரி காலை தூக்கி ஒரு வழியாக நடந்தால் பாத்ரூம் கிட்ட போனால் அங்கேயும் சில பேர் நிற்பாங்க. அதாவது ஸ்டேஷன் வந்துடுச்சு இறங்க போகிறவங்க, இல்லை லோக்கலில் பயணிக்கிறவங்க, அவங்ககிட்டையும் போராடி ஒரு வழி கதவு திறந்து உள்ளே போய் உட்காரலான்னு பார்த்தா பாத்ரூமே வராது. சரி ஏன்டா அப்பா பாத்ரூம் போனேன்ட்டு ரிட்டன் சீட்டில் உட்காந்துட்டு எப்பண்டா வீடு போய் சேருவோன்ட்டு காலையில் இறங்கலான்னு நிற்போம். அப்போ வயிறு வேறு கலக்கும், பாத்ரூமும் போக முடியாது, கூட்ட நெரிசல். ஒரு வழியாக வீடு போய் சேர்ந்து பாத்ரூம்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் அந்த ட்ரெயின் ஃபீல்ட்லேயே நல்ல ஒரு தூக்கம் வரும். இதே ரிசர்வேஷன் கோச் கிடச்சிச்சுன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஆமாம், தவறி சொந்தக்காரங்க யாரோ ரிசர்வேஷன் பெட்டியை நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெட்டியில் போய் நம்ம உட்கார்றது, அது சொந்த வீடாகவே கருதி நம்ம எல்லா சீட்லேயும் உட்காந்து பார்க்குறதும், பாத்ரூமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதும், அங்கே இருக்க சார்ஜரை போட்டு யூஸ் பண்ணுறதும், வாக்மேன், அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த MP3 பிளேயர், அதாவது குட்டியாக இருக்கும் ஐபேடு, இதெல்லாம் வச்சு பாட்டு கேட்டுட்டு கதை புக் படிக்கிறது, பாட்டு புக்கை படிக்கிறது, அக்கம் பக்கத்து மக்கள்கிட்ட பேசிட்டு நல்ல ஒரு நட்பாக போகிறது. அப்புறம் ஊரில் போய் இறங்கிட்டு அங்கே இருக்க சொந்தக்காரங்கிட்டலாம் நாங்களாம் ரிசர்வில் வந்தோம், ட்ரெயின் ஃப்ரீயாக இருந்துச்சு, ரிசர்வேஷன் பெட்டியில் போனால் ஃப்ரீயாக தான் இருக்கும், இப்படியெல்லாம் ஜாலியாக பெருமையாக பேசிட்டு சூப்பராக போயிட்டு இருந்தோம் அன்னைய ட்ரெயின் ட்ராவல். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரெயின்களும் நிறைய தான் இருக்குது. இருந்தாலும் கூட நம்மளுக்கு போதுமான பெட்டிகள் இல்லாதனால பணம் இருந்தாலும் இந்த காலத்தில் ரிசர்வேஷன் பண்ண முடியல. அதாவது அந்த காலத்தில் மக்கள்கிட்ட பணம் இருந்தும் ரிசர்வேஷன் போகாமல் அன்ரிசர்வில் போவாங்க. ஏன்னா அது ஒரு சேவிங் தானே, எதுக்கு போய் ஒரு நாள் நைட்டுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்வேஷன் பெட்டிக்கு இப்போ நம்ம தக்கல் மூலிமா பண்ணுறோம். ஏன் ஏசி டிக்கெட், 3rd tier ஏசி கூட நம்ம போட்டு போயிடுறோம். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் போட்டால் தான் ரேட்டு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வரும்ன்ட்டு 3rd tier ஏசி இப்போ நம்ம நார்மலாக ரிசர்வேஷன் பண்ணால் ஒரு 450 ரூபா வரும், 3rd tier பண்ணால் ஒரு 1000 ரூபா வரும். ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு RAC தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற RACயும் நம்ம உட்காந்துட்டு போகிறதுக்கு TTR கிட்ட கரெக்ட் பண்ணி எப்படியோ அந்த சீட்டை வாங்கி உட்காந்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம போடுற இருக்கையே நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதாவது நம்ம இது லோயரில் போட்டால் நம்மளுக்கு மிடில் கிடைக்கும், இல்லை அப்பரில் கிடைக்கும். குடும்பத்தில் திட்டு வாங்குறது தான் மிச்சமாக இருக்கும். என்னடா டிக்கெட் போட தெரியுது உனக்கு, கரெக்டாக போடுறியாடான்ட்டு. இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பம் இருந்தோம் நம்மளுக்கு போதுமான பெட்டிகள் இல்லாதனால டிக்கெட்டும் கிடைக்கல. அதுவும் அன்ரிசர்வில் போயிட்டிங்கன்னா இன்னும் கொடுமை. எல்லாமே நம்ம அன்ரிசர்வ் போன ஆளுங்க தான். ஆனால் இன்றைக்கி நம்ம உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா
இன்றைக்கி கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகிடுச்சு. அதுவும் நம்ம ரிசர்வேஷன் பண்ணுற கோச்சிலே சில நண்பர்கள் வந்துட்டு நம்ம உட்காந்துருக்கோம் கீழே உட்காந்துடுறாங்க. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்லேயும் டிக்கெட் கொடுக்கும்போது இவ்வளோ டிக்கெட் தான் கொடுத்துருக்கோன்னு ஒரு வேரியேஷன் பார்த்து தான் கொடுப்பாங்களா, சிஸ்டமில் அப்டேஷன் இருக்குமான்னு தெரில. ஏன்னா நம்ம ரிசர்வேஷன் பண்ணுற கோச்சில் சில நண்பர்கள் வந்து உட்காந்துறதுனால நம்ம படுத்து தூங்கிட்டு தான் நம்ம மூஞ்சை முறைச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்கும்னு தெரில. அவங்க பேக்குகளில் எதுவும் வேறு எதுவும் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இலை அந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எதுவும் விற்றுட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை தானே. ஸோ செக்கிங்கும் கஷ்டம் தான். இதில் நம்ம வந்து காவல்துறை நண்பர்களையும் டிடிஆரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் இருந்தாலே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்து போகிறது கஷ்டமாக இருக்கும். திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க 300-400 பேர் ஓட வராங்க. லைனில் பேக்கை தூக்கிட்டு எங்கே தான் போகிறாங்க எங்கே தான் வராங்கன்னு தெரில. குறிப்பாக சொல்லணும்னா நார்த்து போகிற ட்ரெயின், அதாவது நார்த்து போகிறதுனா இந்த கோயம்புத்தூர் வழி போகிற ட்ரெயின், ஈரோடு இந்த மாதிரி பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, கேரளாவுக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரே எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ரிசர்வேஷன் நம்ம பண்ணோமா இல்லை அவங்க பண்ணோமேனு தெரியாது. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரயில்வேஸ் துறை இருக்குது. ஆனால் இன்னொன்றுங்க, இந்த ரயில்வேஸ் மட்டும் இல்லைனா நம்மளால் எந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ஈஸியாக போக முடியாது. ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் அவ்வளோ ஒரு சுகமானது. அழகான பாட்டை கேட்டுட்டு நிறைய மக்கள்களை சந்திச்சுக்கிட்டு பேசுகிறதும். ஆனால் அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி பக்கத்தில் இருக்க மனிதர்கள்ட்ட பேசுகிறோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம தான் ஃபோனை தூக்கிட்டு இப்படி வச்சுடுறோமே, மக்கள்கிட்ட அக்கம் பக்கத்தில் எவன் வரான் போகிறான் என்னன்னே தெரியறதில்ல, கண்டுக்கிறதும் இல்லை. ட்ரெயின் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான சிறப்பு அனுபவம் எது இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.